दुःख संयोग वियोगं योग संज्ञितं तं विद्या दुःख संयोग वियोगं योग संज्ञितं स निश्चयेन योक्तव्यः योगो निर्विण्ण चेतसा பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசிப்பதன் மூலமாக சமஸ்த மனித குலத்தில் உள்ள அனைவருக்கும் அனைத்து காலத்திலும் அனைத்து துன்பத்திற்கும் உரிய ஒரே தீர்வாகிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றாரு? பண்டிதாக ந அனுசோசந்தி, அறிவாளி கவலைப்பட மாட்டான் அப்படிங்கிறார். என்ன அறிவாளி கவலைப்பட மாட்டான்? தன்னை பற்றிய அறிவை உடைய அந்த அறிவாளி ஆத்ம ஞானி கவலைப்பட மாட்டான். இப்போ ஆத்ம ஞானம்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். ஆத்மாவினுடைய லட்சணங்களை சொல்றாருன்னு பார்த்தோம். ஆத்மா நித்தியமானது, அழிவில்லாதது, மாற்றம் இல்லாதது, மரணம் அடையாதது அப்படின்னு ஆத்ம லட்சணத்தை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கிறதுக்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை உபதேசம் பண்ணார். கர்மயோகம் அப்படின்னாலே ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. ஏன்னா உலகத்தில் நம்ம எதிர்பார்த்தது மாதிரி எதுவுமே நடக்காது. நம்ம பிளான் பண்ணலாம், எவ்வளவோ பிளான் பண்ணலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, நம்ம நினச்ச மாதிரி முடிவு வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு அது ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. ஏன்னா நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நடக்காமல் ஏமாற்றம் அடைகிறதா நம்மளுடைய எல்லா துக்கத்துக்கும் காரணமாக இருக்குது. அதனால உலக வாழ்க்கையில் இருக்கும்போது ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் என்ன சொல்கிறாரு? நீ காரியத்தை தொடங்கும் போதே ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு நீ காரியத்தை பண்ண தொடங்கு, ஈஸ்வர பிரசாத புத்தியாக நீ எடுத்துக்கோ. இப்போ கர்மயோகத்தினுடைய அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியமானது நமக்கு. கர்மயோகத்தில் நம்ம மனதை பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஞான யோகத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தினாருன்னு பார்த்தோம். அப்புறம் இப்போ நமக்கு இந்த தியானம் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த ஞானம் நமக்கு புரியுது, எல்லாமே ஓரளவுக்கு புரியுது. ஆனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியல, நான் ஆத்மாங்கிற அந்த ஞானத்தில் திடமாக இருக்க முடியலையே, நழுவி நழுவி போயிடுதே. அப்படிங்கும்போது பகவான் இதுக்குரிய உபாயமாக இதை எப்படி உடைய ஆழ் மனசில் நிலை நிறுத்துவது, அதுக்குரிய தியான முறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். முதல்ல எடுத்தோடனே தியானத்துக்குரிய பகிரங்க சாதனம் சொன்னார். பகிரங்க சாதனம்னா என்னது? இன்டைரக்டாக நமக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன். உடைய வாழ்க்கை முறை 24 மணி நேரமும் என்னவாக இருக்கணும்? கர்மயோகமாக இருக்கணும், எதையும் எதிர்பார்க்காததாக இருக்கணும், விருப்பு வெறுப்பு அற்றதாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கடமைகளை எப்படி செய்யணுங்கிறத சொன்னார்னு பார்த்தோம். அது ரொம்ப முக்கியம். தியானத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைதியாக இருக்கணும். அடுத்து நிறையா டிப்ஸ் கொடுத்தார். நம்ம எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும், யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா அப்படின்னு சொன்னார். எல்லாத்துலேயுமே ஒரு மிதமான வாழ்க்கை முறை இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, குறைச்சலாகவும் சாப்பிடக்கூடாது, அதிகமாகவும் தூங்கக்கூடாது, குறைச்சலாகவும் தூங்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு மிதமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்து நம்மளுடைய ஆசனம் எப்படி இருக்கணும், உட்கார்றது எப்படி இருக்கணும், மேடும் இல்லாமல் பள்ளமும் இல்லாமல் ஒரு சமத்தளத்தில் இருக்கணும், ரொம்ப உறுத்தாததாக ஒரு ஆசனத்தை வச்சுக்கோங்கன்னு சொன்னார். ரொம்ப நேரம் கை கால் அசைக்க முடியாமல் என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஒரு 20 நிமிஷமாவது கையை காலை அசைக்காமல் இருக்கணும். அந்த ஆசன சித்தி பற்றி பார்த்தோம். அப்புறம் நம்முடைய தலை கழுத்து உடம்பெல்லாம் நேர்கோட்டில் இருக்கணும். பிராணன் எப்படி இருக்கணும்? சீராக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார்? அந்த பகிரங்க நம்ம தியான காலத்தில் இருக்க வேண்டிய சாதனைகளை பற்றி சொன்னார். அப்புறம் அதுக்கப்புறம் மனசு எப்படி இருக்கணும்? வெளி விஷயங்களை வெளியவே விட்டுட்டு தியான சமயத்தில் நாம் எதை நோக்கி தியானம் பண்ணுறோமோ அந்த எண்ணத்திலேயே நம்ம மனசை நிலை நிறுத்தணுங்கிறத சொல்லிட்டு இருந்தோம். நம்ம இங்கே பண்ணுற தியானம் எண்ணங்கள் அற்ற தியானம் கிடையாது. அந்த குறிப்பிட்ட எண்ணத்தை நம்மளுடைய ஆழ் மனசில் வலியுறுத்துவது. இது பேர் நிதித்தியாசனம்னு பேர். என்ன பண்ண போகிறோம்? நம்ம நான்கிறத உடம்போடையே சேர்த்து இப்படியே வாழ்ந்திருக்கும். இந்த உடம்பில் இருக்கும்போது மட்டும் இல்லை, எந்த உடம்புல இருக்கும்போது இது வரைக்கும் இருக்கிற எல்லா உடம்புலையும் நான்கிறத நம்ம எப்படி யோசிச்சுருக்கோம்? உடம்பாகவே யோசித்து நம்மளுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது? புதுசாக நமக்கு ஒரு ஞானம் கிடச்சிருக்கு.
என்ன ஞானம் கிடைச்சிருக்கு? இந்த உடம்பை பார்க்கும் நான் இந்த உடம்புக்கு வேறானவன் அப்படிங்கிறத பெரிய ஞானத்தை பகவான் கொடுத்துருக்காரு. இப்போ உடனே என்ன பண்ண முடியாது நம்மளால், அதை மனசு அறிவுக்கு புரிஞ்சிட்டாலும் மனசில் அது பதியலை. அப்போ அதை என்ன பண்ணுறோம், நம்ம இந்த தியான சமயத்தில் உட்காந்து அந்த நான்கிறதுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறோம். அப்போ அதுக்குரிய தியானத்துக்குரிய விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த தியானத்தினால என்ன நமக்கு பிரயோஜனம் கிடைக்குது அப்படிங்கிற போன கிளாஸில் அதான் பார்த்தோம். 7 முக்கியமான பிரயோஜனங்கள் நமக்கு கிடைக்குது. ஏன்னா நமக்கு வேலை வெட்டியெல்லாம் போட்டு வந்துட்டு உட்காந்துருக்கோம், என்ன நம்மள லூஸா, ஏதோ பிரயோஜனம் கிடைக்கணும் இல்லையா நமக்கு. அப்போ என்ன கிடைக்கும், வாழ்க்கையில் உனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத நிம்மதி உனக்கு கிடைக்க போகுது. எந்த நிம்மதியை நீயே ஒன்றுலையா தேடிட்டு இருந்தியோ, தேடி தேடி ஏமாந்தியோ, அந்த நிம்மதி உனக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுற கேரண்டி. இது நம்ம மற்ற ஃப்ரிட்ஜுக்கு அதுக்கெலாம் கேரண்டி கார்டு கொடுக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகும். இது பகவான் கொடுக்குற கேரண்டி. உனக்கு கண்டிப்பாக இந்த பிரயோஜனம் வாழ்க்கை ஃபுல்லாக. ஆமாம், எல்லா பிரச்சனைக்கும் உரிய ஒரே தீர்வு. இப்போ 7 பிரயோஜனம் நமக்கு கிடைக்க போகுது. ஃபஸ்ட் என்னது? சித்த உபரமக, நம்முடைய மனம் அமைதி அடைக்கிட்டு. கச்சாமுச்சான் முடியும் உள்ளுக்குள்ளே மைண்டு ஃபுல்லாக ஒரே கூச்சலாக இருக்கும். என்ன பண்ணுறோம், நம்ம அமைதியாக உட்காரும்போது என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு உன்னுடைய மனம் அமைதி அடைகின்றது. 20லேருந்து திரும்ப பார்ப்போம். அந்த 4 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எத்ரோபரமத்தே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திர செய்வ ஆத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. உனக்கு மன அமைதி கிடைக்கின்றது. அடுத்தது ஆத்ம தர்ஷனம், நீ உன்னையே யாருங்கிறத என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியுங்கிற. ஏன்னா நம்மளோட மனம் ஒரே கூச்சலாக இருக்குது. மனம் ஒரே கூச்சலாக இருக்கனால உள்ள நான் யாருங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை கவனிக்க மாட்டேங்குது. நம்மளுடைய கிளாக் இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கு, உள்ளே அந்த செகண்ட் முழு சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த சத்தம் யாருக்காவது கேட்குதா? கேட்கல. நைட் நேரம் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது என்னாகும்? டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணும்? சத்தம் கேட்கும். இப்போ இதே மாதிரி நம்ம தியான சமயத்தில் நம்மளுடைய மனம் என்ன இருக்குது? ஒரே நாய்ஸ். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன பண்ணிகிட்டு இருக்கு? இது வேறு ஒன்றுமே நடக்கலை. இந்த தியானத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒன்றை, நமக்குள்ளே பார்க்காத ஒன்றை என்ன பண்ணுறோம்? நம்ம கவனிக்க தொடங்கும். இப்போது வானத்தில் இப்போ சந்திரன் இருக்கா இல்லையா? நிலா இருக்கா இல்லையா? இருக்கு. பார்த்தீங்களா? பார்க்க எப்போ தெரியும்? நைட்டு தெரியும். வெளிச்சம் மங்கும்போது புதுசாக நிலா வந்துச்சா? இருக்கு. இப்போ நமக்கு தெரியல. அதே போல் இந்த தியான சமயத்தில் உன்னுடைய மனம் அடங்கும் போது நீ என்ன பண்ணுற? பஷ்யன் ஆத்மனி, உன்னை நீ யார் என்று புரிந்து கொள்கின்றாய். மனம் அடங்கும் போது நீ யார் என்பது உனக்கு தானே விளங்கும். இருக்கு, எப்பவுமே இருக்கு. ஆனால் என்ன பண்ணலை, நம்மளால் அதை கவனிக்கலை. இப்போ இந்த கூச்சல் அடங்கின வெளியே இருக்க சப்தமெல்லாம் அடங்கிட்டா நைட் நேரம் என்ன பண்ணும்? அந்த கெடியாரத்தோட முள்ளு நமக்கு கேட்க தொடங்கும். அதுபோல் தியான சமயத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிடுறோம், மனசை அமைதிப்படுத்திடும். அமைதிப்படுத்தும் போது என்னாது? நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபம் நமக்கு தன்னுடைய இருப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. புதுசாக ஒன்றும் நடக்கல. நமக்கு பஷ்யன் ஆத்மனி, தன்னை தான் யார் என்று புரிந்து கொள்கின்றான். அதனால் என்ன? துஷ்யதி. அதனால் அவனுக்கு என்னதுக்கு? ஒரே துஷ்யதி. துஷ்யதினா ஒரே சந்தோஷம். துஷ்னாலே சந்தோஷ் அப்படிங்கிற துஷ்னாலே அது ரூட் ஜாய். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? நான் இந்த உடம்பில்லை மனமில்லைங்கிறத புரிஞ்சு நிறைவு உண்டாகின்றது. அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தோம்? சுகம் ஆத்தியந்திகம் எத்தத்து புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி எத்திரன சைவாயம் ஸ்திதச்சலதி தத்துவத்தக. இந்த சுகம் நானே அதுன்னு புரிஞ்சதுக்கப்புறம் இது எப்படிப்பட்ட சுகமாக இருக்குன்னா ஆத்தியந்திகம் சுகம். இப்போ மற்ற சுகத்துக்கெல்லாம் நம்ம வெளியில் ஒரு பொருள் வேணும். நான் நினச்சது நடந்தால் சந்தோஷமாக இருப்பேன், நான் நினச்சது கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன், நான் விரும்பினபடி என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நடந்துக்கிட்டால் சந்தோஷமாக இருப்பேன்.
நான் நினச்சபடியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன் சுருக்கமாக. ஆனால் இது எந்த வரையறைகளும் இல்லாத சுகம், எந்த பொருளையும் சாராத சுகம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஏதோ ஒன்று பொருளை அடைஞ்சாதான் நம்ம சுகமாக இருக்க முடியும்னு ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்கும். ஆனால் உண்மையில் தூக்கத்தில் எந்த பொருளும் இல்லாமல் என்ன இருக்கோம், நம்ம சுகமாக இருக்கோம். இப்போ தியானம் உனக்கு நன்றாக கை கூடுனா உனக்கு எப்படிப்பட்ட சுகமாக இருக்கும்? ஒரு தாரதமியம் இல்லாத சுகத்தை, பொருள்கள் இல்லாமல் ஒரு பேரமைதி, ஹையஸ்ட் அமைதி எங்கே கிடைக்குது? நமக்கு தூக்கத்தில் தான் இருக்குது. நமக்கு அது எந்த பொருளில் கிடைக்குது? எல்லாத்தையும் மறந்து இருக்கும்போது என்னது நமக்கு? பொருள்கள் எந்த உடைமைகளும் இல்லாமல் நான் யார், நான் அம்மா, அது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? எல்லா உறவுகளையும் மேலே போட்டு வச்சிட்டு இருக்கோம். அதுதான் நான் யாருன்னு தப்பாக நினச்சி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் மறந்து இருக்கும்போது என்னது நமக்கு? மாறாத ஒரு அமைதி கிடைக்கின்றது. சுகம் ஆத்தியந்திகம், முடிவற்ற சுகம் கிடைக்கின்றது. அது எப்படி கிடைக்கிது? புத்தி கிராகியம், உன்னுடைய அறிவினால் பெறப்படுகின்றது. நானே அந்த பூர்ண வஸ்துன்னு உன்னுடைய தியானத்தில் என்ன பண்ணுற? உன்னுடைய மனம் அமைதி அடையும் போது நான் யாருங்கிறது உனக்கு ஸ்பஷ்டமாக தெரியும் போது உனக்கு வரையறை இல்லாத சுகம் உனக்கு கிடைக்கும், கேரண்டி கொடுக்குறாரு. அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாரு? நச்சைவாயம் ஸ்திதச்சலதி தத்துவத்தக. இது என்னாகும்? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த தியானம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இதில் ஒரு நிஷ்டை வந்துடும். முதல்ல சைக்கிள் ஓட்டும் போது என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம், கீழே விழுவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்போ நல்ல சைக்கிள் ஓட்ட பழகணும், கையெல்லாம் விட்டுட்டு கூட என்ன பண்ணுறாங்க? சர்க்கஸ் பண்ணலாம். அது மாதிரி என்னாகும்? இது உனக்கு நிஷ்டையாயிரும். முதல்ல நீ உட்கார்ந்துருக்கும் போது தியான சமயத்தில் மட்டும்தான் உனக்கு ஆத்மா அப்படின்னு உன்னை நீயே நினைவுபடுத்திக்கிட்டே இருப்ப. அதுக்கப்புறம் என்னாகும்? உனக்கு அந்த நிஷ்டை வந்ததுக்கப்புறம் எப்படி நான் உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கியோ, உடம்புன்னு நினச்சி கஷ்டப்படுறியோ, அதே மாதிரி நான் உடம்பில்லைன்னு நினச்சிட்டு கஷ்டமே படாமல் இருக்கும். உடலில் இருக்கிறது எல்லா துக்கத்தையும் என்ன பண்ணுற? இப்போ நம்ம மேலே அள்ளி போட்டுட்டு உட்காந்துருக்கும். உண்மையிலேயே உடலை பார்க்கும் நான் உடல் அல்ல, மனதை பார்க்கும் நான் மனம் அல்ல. அதான் நமக்கு ஆழமான விஷயம். இப்போ இந்த தியானம் உனக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, ஒரு பூர்ணமான மன நிறைவை கொடுக்க போகின்றது. எம் லப்த்வா சாப்பரம் லாபம் மன்யத்தே நாதிகம் ததக எஸ்மின் ஸ்திதோன்னு துக்கேன குருநாபி விசாலியத்தை. 2 விஷயம் சொல்கிறாரு. இந்த உனக்கு மேலான இந்த ஞானம் உனக்கு நன்றாக ஆழ் மனதில் உனக்கு அமையுமே ஆனால், இதுக்கு மேலே உனக்கு அடையிறதுக்கு இந்த உலகத்தில், இந்த மனித பிறவியில் உனக்கு எதுவுமே இல்லை. உன்னுடைய லட்சியம் அடையப்பட்டதாகிவிட்டது. உன்னுடைய குறிக்கோள் என்னாச்சு உனக்கு? அதுக்கப்புறம் என்னது? குறை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதான் முடிந்த பேர். அதுக்கப்புறம் உடல் வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஆனாலும் என்ன இருக்கும்? இதுக்கு மேலே உனக்கு அடையிறதுக்கு எதுவுமே இல்லை. உன்னுடைய லட்சியம், பிறவியினுடைய பிறந்த பயனை நீ பெற்றவனாகி விடுவாய். எஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருநாபி ந விசால்யதே. இந்த ஞானம் உனக்கு நன்றாக ஆழ்மனதில் பதியுமே ஆனால், அதுக்கப்புறம் உனக்கு எந்த துக்கமும் உன்னை பாதிக்காது. பெரிய கேரண்டி கொடுக்குறார். கஷ்டம் வராதுன்னு சொல்லலை, எந்த கஷ்டமும் உன்னை பாதிக்க. ஞானிக்கு கஷ்டம் வரலாம். நான் பார்க்குறோம், ரமணர் பார்க்குறோம், அவருக்கெல்லாம் கையில் கேன்சர் வந்திருக்குன்னு பார்க்குறோம். அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படாமல் இருக்காங்க. இப்போ சரீரம் இருக்கிறது வரைக்கும் அனாத்மாவில் துக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாக அபாயினக அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. அனாத்மாவில் உள்ள துக்கம் அதை என்ன பண்ண முடியாது? நம்ம பிராரப்தத்தினால அனுபவிச்சு தான் தீரணும். அப்போ இதுக்கிடையில் இந்த ஞானம் நமக்கு என்ன கொடுக்குது? ஒரு கவசத்தை கொடுக்குது. நமக்கு ஒரு கவசம். கொசுக்கடி இருக்குது நமக்கு. கொசுக்கடியிலும் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? கொசு வலிக்குள்ளே போய் உட்காந்து. அது மேலே என்ன பண்ணலாம்? இந்த ஞானம் என்ன பண்ணுது? நமக்கு ஒரு கவசம் மாதிரி நம்மளை காப்பாற்றி. குருநாபி துக்கேன ந விசாலியத்தை. எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் இந்த ஞானம் உன்னை பாதுகாக்கும். நீ பாதிக்கப்பட மாட்டாய். சரி, அந்த துக்கத்தை எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா, தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஹிதம் ச நிச்சயேன யோக்தவ்ய யோகோ நிர்விண்ண சேதசா.
இது நம்ம எப்படி இந்த துக்கத்துலேருந்து வெளிப்படுறோம் அப்படின்னா, துக்கத்தோடு நாம் சேர்ந்து கொள்வதிலிருந்து நம்மை பிரித்து கொள்கின்றோம். துக்க சம்யோகம், சம்யோகம்னா சேர்ந்து இருக்கிறது, வியோகம்னா பிரித்து கொள்வது. துக்கத்தில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும்? துக்கத்தை எப்படி ஒரு சேரை நாமளே தலையில் எடுத்து பூசிக்கிட்ட மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம? நான் உடம்பு அப்படின்னு, நான் மனசு அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அந்த எண்ணத்தை நம்மளுடைய அறிவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதோடு சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் நம்ம? அந்த துக்கத்திலேருந்து நம்மை பிரித்து கொள்கின்றோம். உண்மையில் நான் துக்கி அல்ல, துன்பத்தை பார்க்கும் நான் இதற்கு வேறானவன் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இந்த ஞானத்தின் மூலமாக துக்கத்திலிருந்து முழுமையாக நம்மை பிரித்து கொள்கின்றோம். இப்போ இந்த 7 பிரயோஜனங்கள் இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப் போகின்றது. அடுத்து நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நமக்கு இந்த தியானத்தை எப்படியா நம்ம பண்ணிட மாட்டோமா? ஏன்னா அப்படி தான் கொண்டு வருவார் கிருஷ்ணர். கொஞ்சம் ஆசையை அப்படியே கொண்டு போவார். அப்புறம் என்ன ஆகும், நமக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னோடனே ஒரு பிரயோஜனத்தை சொல்லிடுவார். இதெல்லாம் உனக்கு கிடைக்கும், அதனால் தியானம் பண்ணு அப்படின்னு. அதே தான் சொல்ல போகிறேன். நமக்கு சரி, எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே, புரியுது, எல்லாம் தியானம் பண்ணால் நல்லா இருக்கும்னு எல்லாம் புரியுது, ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படியே கிருஷ்ணர் புரிஞ்சு அதை சொல்ல போகிறாரு. நம்ம எப்படி தியானம் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் டிப்ஸு. 24 சங்கல்ப பிரபவான் காமான் त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रियग्रामं विनियम्य समन्ततः संकल्प प्रभवान् कामान् त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रियग्रामं विनियम्य समन्ततः. இப்போ 24, 25, 26 இது 3லையும் தியானம் பண்ண உட்காந்துட்டோம். உட்கார்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். எப்படி இந்த தியானத்தில் வெற்றி கொள்வது, ஏன்னா இந்த லட்சியம் நமக்கு கிடைக்கணும், இந்த 7 பிரயோஜனம். இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ஏற்கனவே பார்த்த விஷயந்தான், அதை இன்னொரு லாங்குவேஜில் நமக்கு ஒன்றொன்னே அவர் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறார். தினம் என்னது தோசமாவே என்ன பண்ணுறோம், இட்லியாக போடுறோம், என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஒன்றா வெரைட்டி போடுறோம் இல்லையா? அது மாதிரி நமக்கு மனசில் பதிகிறதுக்காக சொல்கிறார். சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா சர்வான் அசேஷத்தக. தியக்த்வான விட்டு விட்டு, முதல்ல என்ன பண்ணு, சர்வான் காமான் தியக்த்வா, எல்லா ஆசை எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்க. அசேஷதக மிச்சம் மீதி இல்லாமல் எல்லா எதிர்பார்ப்புகளையும் விட்டுருன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக பகவான்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற. உண்மையிலேயே இந்த உடைமைகள் உறவுகள் எல்லாம் உன்னுடையது கிடையவே கிடையாது, எல்லாம் பகவானுடையது. ஏற்கனவே ஒருக்க பார்த்துருக்கோம், ட்ரெயினில் போகும்போது ட்ரெயினில் நம்ம லக்கேஜ் தலையிலே வச்சுட்டு இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க, முட்டாள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணுறோம், நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது நமக்கு. அதுக்காக என்ன பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் இறக்கி வச்சிருங்க. எப்போ? இந்த தியான சமயத்துலையாவது. மற்ற நேரம் என்ன பண்ணும், பொறுப்பெல்லாம் நம்மளை என்ன பண்ணுவோம், நான் பொறுப்பாக இல்லைன்னா என்னத்துக்கு ஆவணாக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவோம். ஏன்னா நமக்கு 2 விஷயம் நம்ம புரியணும். பிளானிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரியிங். ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணணும். பிளான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம முயற்சியோடு ஒரு எண்ணம் உண்டாகிட்டு. ஒரி பண்ணும்போது என்னன்னா தானாக வரும். 2க்கும் அதான் வித்தியாசம். பிளான் பண்ணணும், ஒரி பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பொதுவான மெடிடேஷன் டைம் எல்லாமே ஒரியிங் டைமாக தான் நம்ம வச்சுருப்போம். நம்ம உட்கார்ந்தோடனே என்ன ஆகும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்மளுடைய உள்ள ஆழ் மனசில் இருக்கின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் வெளிவரும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சர்வான் காமான் அசேஷேன தெக்துவா, எல்லா எதிர்பார்ப்பையும் ஊற்று அப்படிங்கிற. சங்கல்ப பிரபவான் காமான், அந்த காமம் ஆசை எப்படி உண்டாது அப்படின்னு சொல்கிறாரு. சங்கல்பம்னா சமய கல்பத்தை, ஒரு விஷயம் இது எனக்கு கிடைச்சா இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எடுத்தோடனே இது எனக்கு சுகத்தை தரும் அப்படின்னு ஒரு விஷயமோ ஒரு சம்பவமோ ஏதோ ஒன்று நம்ம ஃபஸ்ட் நம்ம பிளான் பண்ணுறோம். நமக்கு இது நடச்சா நல்லா இருக்குமே, இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இங்கே போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு முதல்ல ஒரு தாட் வரும். அது பேர் சங்கல்பம்னு பேர்.
அந்த சங்கல்பம் என்னாகும் அப்படின்னா, முதல்ல இது நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதையே பிளான் பண்ண தொடங்கும். அதை எப்படி நம்ம அடைவது, தியானத்தில் அந்த வேலை தான் பார்ப்போம் முதல்ல. அதனால் என்ன பண்ணுறாரு, முதல்ல சங்கல்ப பிரபவான் காமான், இந்த சங்கல்பத்தினால் உண்டான அந்த ஆசையை விட்டு விடு. அது எப்படி அந்த சங்கல்பம் எப்படி வருது அப்படின்னா, என்னத்தையாவது பார்த்துருப்போம், இல்லாட்டி யாராவது சொல்கிறத கேட்டிருப்போம், ஏதாவது என்ன ஆயிருக்கும், முதல்ல விஷயம் ஏதாவது ஒரு இந்திரியத்தின் மூலமாக நமக்கு உள்ளே வந்திருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அது என்னாகும், வேலை பார்க்க தொடரும். நம்மளுடைய எண்ணங்கள் 3 விதமான காரணத்தினால் உண்டாகின்றதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3 காரணங்கள். நமக்கு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, ஒரு தாட் வருது அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு 3 ரீசன் இருக்குது. இந்த ஏதாவது ஒரு ரீசன்னால தான் ஒரு தாட் வருது. வில், வேர்ல்ட், வாசனா 3 பார்த்துருக்கோம். ஒன்று, யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, புற உலகில் இருந்து நமக்கு ஒரு தூண்டுதல் உண்டாகும். யாரோ என்னத்தையோ பார்த்துருப்போம், வரும்போது ஏதாவது ஒரு காரை பார்த்துருந்துருக்கலாம், ஏதாவது ஒரு வண்டி பார்த்துருக்கலாம், பார்த்தோன்னே இது மாதிரி ஒரு காரை நம்ம போனோம், என்ன ஆயிடும், இப்படி தாட் போயிடணும். அப்போ நம்மளுடைய புற உலகினால் தூண்டப்பட்டு நமக்கு ஒரு எண்ணம் வரலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய ஆழ் மனதினுடைய பதிவுகள் உட்கார்ந்தோன்னே என்ன, ஏற்கனவே இருக்கின்ற பதிவுகள் காரணமாக நமக்கு எண்ணம் வரலாம். 3வது, நம்மளுடைய சுய முயற்சியால் நமக்கு எண்ணம் வரலாம். 3 விஷயம். எந்த தாட் நமக்கு வந்தாலும் இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் காரணம். ஒன்று நமக்கு புற உலகிலிருந்து வந்திருக்கும், அப்படி இல்லாட்டி ஆழ்மனதில் இருக்கின்ற பதிவுகளாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்முடைய சுய முயற்சிகள். இப்போ முதல்ல இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னுடைய ஆசை காரணமாக, எதனாலோ தூண்டப்பட்ட ஆசை காரணமாக உனக்கு என்ன வருகின்றது, அதை என்ன பண்ணணும், தியக்துவா, முழுமையாக விட்டு விட்டுரு. கொஞ்ச நேரம் முழுசாக உலகத்தை எல்லாத்தையும் பொறுப்பு எல்லாத்தையும் கடவுள்கிட்ட நீயே பார்த்துக்கோ அப்படின்னு என்ன பண்ணுறோம், எல்லா உறவுகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தியானத்தில் உட்காரும். மனசை வேந்திரிய கிராமம் வினியம்ய சமந்ததக. நியம் என கட்டுப்படுத்துவது, வினியம்ய நன்றாக கட்டுப்படுத்துவது. எதை, மனசை இந்திரிய கிராமம், அறிவுடன் கூடிய இந்த இந்திரியங்களை ஏற்கனவே பார்த்தது தான். இந்திரிய கட்டுப்பாடு, வெளி விஷயங்களை கொண்டு வராத அப்படிங்கிற. ஏன்னா வெளி விஷயங்களால் தூண்டப்பட்டு தான் என்ன பண்ணுது, மனம் வேற அனாத்ம விருத்திகளில் பிரவர்த்திக்கிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த தியானத்தில் உட்காந்து என்ன பண்ண போகிறோம், ஆத்மாக்கார விருத்தியவே நம்ம கல்டிவேட் பண்ண போகிறோம். நான் ஆத்மாங்கிற எண்ணத்திலேயே நம்ம அதிகமாக மனசை ஒருநிலைப்படுத்தணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அனாத்ம விருத்திகளை முதல்ல விட்டுட்டு, அதுக்கு காரணம், அனாத்ம விருத்தி வர்றதுக்கு காரணம் என்ன, எப்படி நம்ம ஒரு வண்டியை உள்ளே வர்றோம், நம்ம வர்றோம், இப்போ என்ன பண்ணணும், வெளியே போகும்போது ரிவர்ஸ் எப்படியே அதே மாதிரியே போகணும். அதே மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ எப்படி நமக்கு புத்தியில் முதல்ல ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு, ஆசை காரணம் என்ன, நம்ம எதையோ பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, அடுத்து இப்போ முதல்ல பார்க்குறத நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஆசையை இது பண்ணிவிட்டு மனசை அமைதிப்படுத்தும். நான் அப்படி தானே உள்ளே வந்துச்சு, எப்படி உள்ளே நுழைஞ்சிச்சோ, ஆசை எப்படி உள்ளே வந்துச்சோ அதே மாதிரி அதை வெளியே துரத்தணும். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, ஏதோ இந்திரியங்கள் மூலமாக தான் நமக்கு வந்துச்சு, கண்ணு காது மூக்கு மூலமாக வந்துச்சு. அதை என்ன பண்ணுறோம், முதல்ல இந்திரியங்களை கட்டுப்படுத்துகின்றோம், அதன் காரணமாக அதில் இருக்கின்ற ஆசையை கட்டுப்படுத்துகின்றோம். இப்போ நமக்கு அனாத்ம விருத்திகள் குறைய தொடங்குகின்றது. வினியம்ய சமந்ததக. சரி, இப்போ இதை கட்டுப்படுத்தியாச்சு, வெளியிலேருந்து விஷயங்களை உள்ள கொடுக்கல. அடுத்து என்ன பண்ணுறது சொல்கிறாரு 25. ஷனை ஷனை ருபரமேத் புத்யா திருதி கிரஹீதயா ஆத்மசம்ஸ்தம்மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். ஷனை ஷனைருபரமேத் புத்யா திருதி கிரஹீதயா ஆத்மசம்ஸ்தம்மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத்.
அப்போ என்ன பண்ணணும், மனசை இதிலேயே பழக்கணும். ஷனைகினா மெதுவாக. உடனேலாம் என்ன பண்ண முடியாது, மலை ஏறுறதுலாம் எப்படி கஷ்டம் இல்லையா, டக்குன்னு என்ன பண்ண முடியாது, இங்கே நின்றுட்டு அப்படியே மேலே போயிட முடியாது, மெதுவாக தான் மலை ஏற முடியும். அதுபோல் இது ஒரு பெரிய ப்ராசஸ். மெதுவாக ஷனைகி உபரமேத். என்ன பண்ணணும், நம்ம புத்தியா திருதி கிரகீத்தையா, புத்தியினால் அறிவினால் என்ன பண்ணு, மனசை கட்டுப்படுத்து. மனம் தம்போக்கில் போகும், என்ன பண்ணணும், அதை அறிவு என்ன பண்ணணும், யோசிக்காத, அதை பற்றி யோசிக்காதன்னு என்ன பண்ணணும், திருதி கிரகீத்தையா. இந்த கடிவாளத்தை எப்படி குதிரையோட கடிவாளத்தை எப்படி ஒரு சாரதி கையில் வச்சுருக்கானோ அதுபோல் புத்திங்கிற அந்த சாரதி என்ன பண்ணணும், மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ஷனைகி உபரமேத். என்ன பண்ணும், உள்ளேருந்து மனசு ஏற்கனவே பார்த்தோம், பால் போடும் பார்த்தோம், என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கி போடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் அம்மா இல்லை, நான் ஆத்மா, இந்த பிரச்சனை எனக்கு இல்லை, இந்த பிரச்சனை உடம்புக்கு, நான் உடம்பை பார்க்கும் நான் உடம்பல்ல, மனதை பார்க்கும் நான் மனமல்ல அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மனசை ஷனைகி உபரமே என்ன பண்ணுறோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு புத்தியா, அதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு புத்தியை திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன்னா நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கவலைப்படுறதுக்கு மற்ற காரணங்களை வச்சுட்டு இருப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்மளை யோசிக்க போகிறோம். இப்போ கவலைக்கு காரணம் என்ன, நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம். இப்படி இந்த இது நியூட்டன் பார்த்தோம், நம்ம ஆப்பிள் தலையில் விழுந்துச்சு, மற்றவங்களாம் எடுத்து சாப்பிட்றதுல இருந்தாங்க, அவர் மட்டும் என்ன யோசிச்சார், ஏன் மேலேருந்து கீழே விழுதுன்னு யோசிச்சோம். அதுபோல் இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுறோம், பிரச்சனைக்கு இவங்களை சரி பண்ணணும், அவங்கள சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை நமக்கு ஆனால் சில நேரம் சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் இருக்கும், நமக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதை மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், நம்ம புத்தியா திருதி கிரகீத்தையா. அப்போ கவலையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா. உன்னுடைய மனமானது ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நிறைய படித்து வச்சுக்கணும். மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம். நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் அம்மா அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறோம், எந்தெந்த ஏரியாலெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கோ அந்தந்த ஏரியாவில் நான் இல்லைன்னு கழட்டி விட்டுறணும். எந்தெந்த ஏரியாலெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கோ அந்தந்த ஏரியாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நம்ம அதிலிருந்து விலகி வந்துடும். அதான் துக்க சம்யோக வியோகம். அதுக்காக பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது கிடையாது. நம்ம மனசில் அதனோட இருக்கின்ற அந்த அட்டாச்மெண்ட், அந்த பற்று, அந்த அபிமானத்தை என்ன பண்ணுறோம், புத்தினால் இது பண்ணுற முழுக்க என்ன பண்ணுறோம், புத்தினால் பண்ணுறோம். ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதப்பி சிந்தையே. வேற எதையும் நினைக்காத. தியானத்தில் உட்காந்துட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நினைக்காத. எதுக்காக தியானம் பண்ணோம், ஏன்னா நமக்கு இதுக்கு அதனால தான் நமக்கு இந்த லட்சியம் ரொம்ப முக்கியம். நமக்கு மோட்சம் நமக்கு ரொம்ப, அதில் நமக்கு இச்சை அதிகமாக நமக்கு வேணும். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், இந்த பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதுங்கிறது நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் நமக்கு வேணும். இப்படி நமக்கு இந்த ஒரு குதிரையை எப்படி இது பண்ணுவாங்கன்னா புல்லை காட்டி தான் என்ன பண்ணுவாங்க, அதை கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஒரு பசுவை கூட்டிகிட்டு போனால் புல்லை காட்டி கூட்டிகிட்டு போகிற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி அந்த மனசை என்ன பண்ணணும், அதை ஏற்றி என்ன பண்ணணும், வேறு எதையும் நினைக்காத, ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, உடம்புக்கு தான் கஷ்டம், மனசுக்கு தான் கஷ்டம். என்ன பண்ணுறோம், நமக்கு நாமே சொல்லி என்ன பண்ணோம், பழக்கம். ஷனைகி அவரே சொல்லிட்டார், மெதுவாக பண்ணுன்னு. என்ன பண்ண ஒரு நாளில் பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா ரொம்ப ஜென்மாந்திரமாக நமக்கு இப்படியே யோசிச்சு பழகிட்டோம். இப்போ இன்றைக்கி பண்ண தொடங்கும் போது என்னாகும் அப்படின்னா, இந்த 7 பிரயோஜனம் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒன்றொன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக் ஆகும். நமக்கே கொஞ்சம் முன்ன மாதிரி நான் இப்போ கவலைப்படுறதில்ல அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்மளே இப்போ நான் கொஞ்சம் புலம்புறதில்லை,
நமக்கு நாமே ஒரு சர்டிஃபிகேட் காலர் தூக்கி விட்டுக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், இப்போ கொஞ்சம் கிளாஸ் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நமக்கு நாமே அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிய தொடங்கும். ஏன்னா நம்ம இப்போ யாரையும் மாற்ற போகிறதில்ல, பெருசாக எதை எதிர்பார்க்க போகிறதில்ல. அதுலேயே பாதி பிரச்சனை என்ன ஆயிடுது நமக்கு, சரியாக போச்சு. ஏன்னா ஆத்மா புரியுதோ புரியலையோ இதுலேயே நமக்கு என்ன ஆயிடும், நமக்கு புரிஞ்சிடும், கண்டிப்பாக புரிஞ்சிடும். என்ன ஆகும், நம்மளுடைய மனது அமைதி அடை தொடங்கின்றது, எப்படி வர தொடங்கிடுது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை என்ன ஆயிடுது நமக்கு, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கிறோம். எந்த ஒரு காரணமும் வாழ்க்கையில் எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல் இறைவனால் நடத்தப்பட்டது இல்லை. நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதிலிருந்து நாம் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்குகின்றது. அப்போ என்னது நமக்கு ந கிஞ்சி தப்பி சிந்தையே, உட்காந்து என்ன பண்ண, வேற எதையும் யோசிக்காத, இதையே திரும்ப திரும்ப யோசி. எப்படி நமக்கு அனாத்ம விருத்தியை விட்டுட்டு ஆத்மாக்கார விருத்தியை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கிறது, அதையே யோசிக்கிறது. உட்காந்து பிரச்சனையவே யோசிச்சுட்டு இருக்காமல் என்ன பண்ணணுமா, பிரச்சனையை எப்படி கலட்டி விடுறது, துக்க சம்யோக வியோகம், துக்கத்திலிருந்து எப்படி நம்ம பிரித்து எடுத்துக்கொள்வது. ஏன்னா பிரச்சனைலாம் ஒரு நாளும் ஓயாது, ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தது இருக்கும், கேரண்டி. எத்தனை வயசு வரைக்கும்னாலும் யார்கிட்டனாலும் போய் கேட்டு பாருங்கள். அனாத்ம திருஷ்டியில் பார்க்கும்போது கண்டிப்பாக வியாபகாரிக்கமாக என்னாகும், மாறி மாறி. அதனால தான் நம்ம இது வேதாந்தம் வந்ததுக்கப்புறம் ப்ராப்ளம்ங்கிற வேர்டையே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சிட்டுவேஷன் யூஸ் பண்ணும். பிரச்சனைன்னு சொல்ல மாட்டோம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம், எனக்கு ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த வேர்டையே மாற்ற சொல்லுவாங்க. ஒரு சிட்டுவேஷன், எனக்கு ஒரு சிட்டுவேஷன் இந்த மாதிரி வந்திருக்கு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா நம்ம ப்ராப்ளம்னு எதையுமே ப்ராப்ளமாக நினைக்க போகிறதே கிடையாது. ப்ராப்ளம் எல்லாம் எதுக்கு, அனாத்மாவுக்கு தான் ஆத்மாவுக்கு என்றைக்கு ப்ராப்ளம் இருக்குது, அனாத்மா என்றைக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக ப்ராப்ளம், காலங்காத்தால் எந்திரிச்சதுலேருந்து ஒன்று கால் வலிக்கும், தலை வலிக்கும், இல்லாட்டி என்ன ஆகும், பிளம்பர் வர மாட்டாங்க, எலக்ட்ரீஷியன் ஓடாது, ஏதோ ஒன்று நடக்கும். நம்ம ஒழுங்காக இருந்தால் பிள்ளைகளுக்கு ஏதாவது இருக்கும், பிள்ளை இருந்தால் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது இருக்கும், ஏதோ ஒன்று இப்படி தான் போகுது. அனாத்மா அப்படித்தான் இருக்கும். இப்போ என்ன அது நமக்கு இந்த ஞானம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, அனாத்மாவிலேருந்து நிம்மதியை எதிர்பார்க்கறத விட்டுட்டோம் நம்ம. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதில் ஒரு பூர்ணமான ஒரு எவர் ஹாப்பினஸ் வரும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு நாள் வராது அப்படின்னு என்ன பண்ணிட்டோம். வேதாந்தம் அனாத்மாவில் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதில் முழுமையாக என்ன கிடையாது நமக்கு, தே லிவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் கிடையவே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணிடுறோம். இது நமக்கு புரியுது. ஆத்மாங்கிற கோணத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு நாளும் துன்பம் என்பது இல்லை. இப்போ இது நமக்கு அதிகமாக என்னாகும், நமக்கு இது நமக்கு கிஞ்சி தப்பி சிந்தையே, விடாமல் உட்காந்து என்ன பண்ணு, தியானம் பண்ணு. முதல்ல நமக்கு தியானம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான், எப்படி தியானம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் ஒரு 1/4 மணி நேரம் ஓட விட்டுட்டு, ஏன்னா நமக்கு முதல்ல தியானம் பண்ணுறதுல ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 மணி நேரம் ஓட விட்டு ஒரு 10 நிமிஷம் அதே கிளாஸையே யோசிக்கணும். நமக்கு நிறைய நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நமக்கு என்ன மனசுக்கு என்னத்தை கொடுக்கன்னு தெரியல. மனசுக்கு அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தாட் மைண்டில் எப்போவுமே தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். தாட் இல்லாமல் இருக்கவே முடியாது மைண்டுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறோம், நல்ல தாட்டை கொடுத்து பழக்கிறோம். இப்போ நம்மளாம் சும்மா உட்காந்தோம்னா என்ன ஆகும்னா, அதுக்கு நல்ல தாட்டை யோசிக்க தெரியாது. ஏன்னா நம்ம ஒன்று டிவியை பார்த்துருக்கோம், அடுத்த வீட்டை பார்த்துருக்கோம், இல்லை பிள்ளைலாம் வெளிநாட்டில் இருக்காங்களா, ஒரு மணி நேரம் ஃபோன் பேசுவாங்க. ஃபோன் பேசி வச்சதுக்கப்புறம் 3 மணி நேரம் நம்ம அவங்க அதையே பேசிக்கிட்டே உட்காந்துருக்கோம். அப்படித்தான் இருக்குது. அதனால என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிளாஸ் ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிளாஸை ஒரு 1/4 மணி நேரம், ஏன்னா மைண்டை நமக்கு டக்குன்னு என்ன பண்ண முடியாது, சுவிட்சு ஃபோனில் மாதிரி இந்த மோடுக்கு அந்த மோடுக்கு மாற்ற முடியாது. சைலண்ட் மோடு, மெடிடேஷன் மோடு அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 1/4 மணி நேரம் கிளாஸ் கேட்டுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் கேட்டுட்டு கொஞ்சம் மைண்ட் என்ன ஆயிடும், கொஞ்சம் காம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், தியானம் பண்ண பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்லா ஹெல்ப் பண்ணும். முதல்ல என்ன பண்ண, ஒரு நேரம் கிளாஸை ஃபுல்லாக கேட்குறது, அது ஒரு மெத்தட். கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த கேட்ட விஷயம் நம்ம உள் மனசில் வாங்குறதுக்கு திரும்ப அந்த கிளாஸையே கேட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கேட்டுட்டு என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, ஆமாம் இப்படி சொல்லியிருக்காங்க, அதுபடி நம்ம சிந்திக்க பழகுவோம்
அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஷனைஹி ஷனைஹி, கொஞ்சம் கொஞ்சமாக, புத்தியா திருத்தி கிரகீத்தையா, நம்மளுடைய புத்தியை அறிவினால் திருத்தி கிரகீத்தையா விடாமுயற்சியோட பண்ணணும்னு சொல்லிட்டாரு. எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறாரு. யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோநியம் எய்தத் ஆத்மன்யேவ வசம் நயேத். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோநியம் எய்தத் ஆத்மன்யேவ வசம் நயேத். எல்லாம் புரியுது, ஆனாலும் மனசு ஒரு ஸ்லோகம் இருக்கும். மனசு ஒரு குரங்கோடு ஒப்பிட்டு, ஒரு குரங்கு, அந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், கல் குடிச்சிருச்சான். கல் குடித்த அந்த குரங்குக்கு தேல் கொட்டிருச்சான். கல் குடித்து தேல் கொட்டின அந்த குரங்குக்கு உள்ள ஒரு பேய் புகுந்துட்டா எப்படி அது கூத்தாடுமோ அது போல் மனசுங்கிற ஒரு குரங்கு ஆசைங்கிற கல்லை குடிச்சிச்சான். அதுக்கப்புறம் கோபங்கிற தேல் கொட்டிச்சு. அதுக்கப்புறம் லோபங்கிற பேய் உள்ளே புகுந்துச்சு. இப்படிப்பட்ட மனசாக இருக்கின்றது. அதை சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு திடமான பொருள்னால் நமக்கு ஒரு இடத்துல பிடிச்சு வைக்க முடியும். பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோம், நமக்கு ஒரு ஸ்தூலமான விஷயத்தை பிடிச்சு வச்சிடலாம். ஒரு தண்ணி வைக்கணும்னா அதுக்கு பாத்திரம், அதுக்கு ஷேப் கிடையாது. இப்போ காற்று அதை விட சூக்ஷ்மமாக, மனசு அதை விட சூக்ஷ்மம். அதை ஒரு இடத்துல நிறுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை பார்த்தா எதோ தீபோ நிவாத்தஸ்தகன்னு பார்த்தோம். எப்படி தீபம் அசையாத தீபம் மாதிரி உன்னுடைய மனசு இருக்கணும் அப்படி. இப்போ இது என்ன பண்ணும் நம்ம, யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திதம் ததஸ்ததோ நியம் எய்தத் ஆத்மன்யேவ வசம் நயே. யதோ யதோ நிஷ்சரதி, எந்தெந்த பொருளெல்லாம் மனசு தேடி தேடி ஓடும். இப்போ ஒரு பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சுன்னா 10 மாதம் வரைக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் ஈஸியாக வளர்த்துடலாம். அப்புறமாட்டி தவளை தொடங்கி நடக்க தொடங்குமே பார்க்கணும். இப்படி கொஞ்சம் சின்ன வீட்டுக்குள்ளே பிள்ளைகளை போட்டு வச்சுருந்தோம்னா என்ன பாடுபடுத்தி எடுத்துருங்க. இதை உருட்டும், அதை உருட்டும், அதை இழுக்கும், இதை இழுக்கும். அதே மாதிரி மனசு என்ன பண்ணும், நீ எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதைத்தான் நினைக்கும். எதை நினைக்கணும்னு நினைக்கிறியோ அதை நினைக்காது. எதோ எதோ நிஷ்சரதி, எந்தெந்த இடத்துலலாம் ஓ மனசு போதோ, எப்படி பிள்ளையை தவண்டு போனோன்னே திரும்பி கொண்டு வந்து உட்கார வைக்கும், திருப்பி கொண்டு வந்து உட்கார வைக்கும். அதே மாதிரி என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப மீட்டு மீட்டு எடுத்து மனச்சஞ்சலம் அஸ்திரம். மனம் எப்படிப்பட்டதாக இருக்குது, சஞ்சலம் உடையதாக இருக்கின்றது. அஸ்திரம் ஸ்திரமற்றதாக இருக்கின்றது. எப்படி தவழ்கிற குழந்தை உருண்டுக்கிட்டே இருக்குது. உட்கார வச்சோம் திரும்ப போகுது, உட்கார வச்சோம் திரும்ப போகுது. என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதை கவனமாக பார்த்துட்ருக்கோம். ஆசையோடு பார்க்குறோம்ல, சந்தோஷமாக பார்க்குறோம்ல, அதே மாதிரி சந்தோஷமாக உன் மைண்டு கூட போராடாதங்கிற. ஏன்னா மனசுடைய சுபாவம் அப்படித்தான் இருக்குது. அதை என்ன பண்ணு, எங்கெல்லாம் போதோ, என்னென்ன பிரச்சனையெல்லாம் யோசிக்குதோ உடனே என்ன பண்ணு, பிரச்சனை உனக்கு கிடையாது. எப்படி நம்ம தூக்கி தூக்கி பிள்ளையை தூக்கி தூக்கி என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோம். அதுபோல் என்ன பண்ணு, நீ ஆத்மாவிலேயே நிலை நிறுத்து. ததஸ்ததோ நியம் எய்தத் ஆத்மன்யேவ வசம் நயேத். எங்கெல்லாம் போதோ புலம்ப வேண்டியதில்லை. புலம்பாமல் என்ன பண்ணு, விடாமுயற்சியோடு என்ன பண்ணு, இதை ஒரு குழந்தையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ, நம்ம மனசுங்கிறது அப்படித்தான். அதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ புத்தியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஞானம் ஒரு தடவை புத்தியில் வந்துருச்சுன்னா போகாது நமக்கு. ஆனால் மனசில் இது பதியாது. ஞானம் வர்றது ஒன்று, மனசில் பதிகிறது ஒன்று. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், தனியாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம படிச்சிருப்போம், எல்லாம் நமக்கு புரியும், ஆனாலும் துக்கம் போகாது நமக்கு. இந்த 7 விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் நமக்கு இண்டிகேஷன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த தியானம் எனக்கு நல்லா கை கூட்டிடுச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும்,
இது என்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு அந்த நிலை வந்துடுச்சான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க வந்து ஒருத்தர். இந்த 7 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்னொன்று நமக்கு நான் உடம்புன்னு நான் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கேனோ இந்த உடம்புடைய துக்கம் எதுவுமே உன்னை பாதிக்காது. ஏன்னா உன்னை நீ எப்படி உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறியோ அந்த எண்ணம் முழுமையாக விடுபட்டு நான் ஆத்மாங்கிற எண்ணம் உனக்கு அதிகமாக வர தொடங்கி. இதான் 2 இண்டிகேஷன். நமக்கு எப்படியா முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் வந்து, இப்போ சாதாரணமாக நமக்கு யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உதட்டளவில் சொல்லுவோம். உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கும், அப்படித்தான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஞானம் வந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா உதடுகள் அழுதாலும் உள்ளங்கள் சிரிக்கும். ஆழ் மனசில் ஒரு நிறைவு நமக்கு எப்போவுமே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம, இந்த விடாமல் இந்த தியான அபியாசம். எதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம், சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் நம்ம சொல்லுவோம் சஜாத்திய விஜாத்திய விருத்தி, 2 விதமான விருத்தி சொல்லுவோம். நமக்கு விஜாத்தியம்னா வேறு விதமான அனாத்ம விருத்தி, சஜாத்தியம்னா ஆத்மாக்கார விருத்தி. நிறைய நம்ம படித்து வச்சுக்கணும். நமக்கு வந்து ஆத்மாவுடைய லட்சணங்கள் எல்லாம். ஆத்மானா என்னது, நான் நித்தியமானவன், எனக்கு துக்கம் கிடையாது, நான் சுகஸ்வரூபம். இந்த மாதிரி சாஸ்திரத்தில் நிறையா லட்சணங்கள் இருக்குது. இப்போ எப்போல்லாம் நமக்கு அந்த ஒரு அனாத்ம விருத்தி வருதோ அதுக்கு மாறான விருத்தியை நம்ம நினைக்கணும். ஏற்கனவே சொன்னேன், அம்மாங்கிற எண்ணத்தினால கவலைப்பட்டேன்னா நான் அம்மா கிடையாது. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாக்கிரதை பார்த்தோம். ஏன்னா நமக்கு உறவுகளால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்ன உறவாக நினச்சிக்கிறேன், இந்த உடம்பாக நினச்சி இந்த உடம்புனால் உண்டான உறவுகள் எனக்கு ரொம்ப பலமாக இருக்குது. இப்போது வெளியில் நமக்கு வந்து விவகாரத்தில் நமக்கு கடமைகளை செஞ்சிட்ருக்குற அதே சமயத்தில் ஆழ் மனசில் இதுக்கும் எனக்கும் என்ன கிடையாது, உண்மையில் நான் இதனால் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றேன் அப்படின்னு அந்த ஞானம் நமக்கு ஆழ் மனசில் பதியும். இந்த 3 விஷயம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. என்ன சொல்லியிருக்காரு, சங்கல்ப பிரபவான் காமான், உடைய ஆசைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணு, கம்ப்ளீட்டாக சர்வான் அசேஷத்தக போதும் அப்படின்னு என்ன பண்ணிட்டா, ஃபுல் ஸ்டாப் போட்டாச்சு. அதனால் என்ன ஆகுது, உன்னுடைய மனம் அமைதி அடைய தொடங்குகின்றது. அந்த அமைதி அடைந்த மனதை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஷனைகி புத்தியினால் என்ன பண்ணு, அந்த மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா அப்படிங்கிறார். ஏன்னா தம்போக்கில் காற்று மாதிரி போகுது. இன்னும் அர்ஜுன் கேட்க போகிறான், ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இன்னும் நிறைய கேட்க போகிறான், நம்ம சார்பாக எல்லா கேள்வியும் கேட்பான். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய புத்தியினால் என்ன பண்ணு, அதை உன் வசப்படுத்து. அப்போ என்ன பண்ணணும், அதனால தான் இந்த தியானத்துக்கு முன்னாடி 7 விஷயம் சொல்லியிருக்காரு. நமக்கு ஆசை புல்லை காட்டிட்டார் வந்து, உனக்கு இந்த பிரயோஜனம் எல்லாம் கிடைக்கும், நீ துக்கப்பட மாட்ட, நீ சந்தோஷமாக இருப்ப, எந்த கஷ்டமும் உன்னைய அசைக்க முடியாது, இது உலகத்திலே இதுதான் ஹையஸ்ட் சுகம், இதுக்கு மேலான சுகம் கிடையவே கிடையாதுன்னு என்ன பண்ணிட்டாரு, புல்லை காட்டிட்டார். இப்போ என்ன பண்ணணும், நமக்கு நாமே வந்து என்ன பண்ணணும், ஷனைகி ரூபரமே புத்தியா திருதி கிரகீத்தையா ஆத்மசம்ஸ்தம் அனகிருத்வா ந கிஞ்சித்த பிச்சிந்தையே. வேறு எதை போட்டு நினைக்காத, ரொம்ப கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டைம் என்ன பண்ணோன்னா, ஒரே அடிக்க நம்ம ஒன்றும் சமாதிலாம் உட்கார வேண்டாம், ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்தா போதும், அதுவே பெரிய பிரயத்தனம் நமக்கு. முதல்ல எடுத்தோன்னே நமக்கு 5 நிமிஷம் போகிறதே பெரிய பாடாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், மனசை இதுக்கு பழக்கப்படுத்துகிறோம். யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்தோ நியம் ஏயத்தது ஆத்மன்யேவ வசம் நயேத். எங்கெங்கெல்லாம் உன்னுடைய மனம் போதும் அங்கெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வா, இழுத்து என்ன பண்ணுற, ஆத்மாவிலேயே நிலை நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். இன்னும் நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறார். நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் நமக்கு நிறைய பார்த்துருக்கோம். அப்படி நிறைய ரேண்டமாக சொல்லியிருக்காரு. தியானம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, பிரயோஜனம் சொல்லியிருக்காரு, இதுக்கு வர தடைகள் சொல்லியிருக்காரு. முன்னணியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இதையே நம்ம திரும்ப கேட்கும்போது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு லைஃப்பில் ஒரு லட்சியமாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நமக்கு நன்றாக பயனடையக்கூடியதாக இருக்கும். அடுத்த கிளாஸில் பார்ப்போம் இதை. சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வான் சேஷதः மனசைவேந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததः ஷனைருபரமேத் புத்யா திருதி கிரஹீதயா
आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत् यतो यतो निश्चरति मनश्चञ्चलमस्थिरं ततस्ततोऽन्यं एतत् आत्मन्येव वशं नयेत् प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ सर्वं कृष्णार्पणमस्तु। कैवल्य शक्ति गणपति की